ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஹவுராக் பக்கத்தில் ஒரு ப்ளைவுட் கம்பெனிங்க. இங்கே நமக்கு ஹைதராபாத்துக்கு லோடு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 5 மெட்ரிக் டன் லோடு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சரியான பெரிய கம்பெனிங்க. என்ட்ரிலாம் போட்டு அப்படியே நானும் மாப்பிள்ளையும் இப்படி உள்ள 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். போயிட்டு எங்களோட லோடிங் பாயிண்ட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை பார்த்து போயிட்டுருக்கோம். இப்போ எங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் போனதுமே எங்களை பார்த்துட்டு நீங்கள் லோடிங் பாயிண்ட்டில் கொண்டே வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது நம்ம பக்கத்தில் ஒரு வண்டி ஹிமாச்சல் பிரதேஷ் வண்டி லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே விட சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என் மாப்பிள்ளை ரிவேஸ் பார்த்துட்ருக்காரு. அவர் தான் ரிவேஸ் பார்த்துட்ருக்காரு. கொண்டாந்து நாங்கள் பாயிண்டில் விட்டுட்டு நாங்கள் என்ன லோடு ஏற்ற போகிறோங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கான செட்டப்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன இதுங்க, இப்போ லோடு ஏற்ற போகிறாங்களாங்க, எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம வண்டியில் வந்து 3 தார்பாய் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்னொரு எக்ஸஸாக ஒரு தார்பாய் வேணுட்டாங்க. ஸோ அது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் வாங்கணும். ஸோ அதனால் முடியணும்னு டிரான்ஸ்போர்ட்டில் பேசி வாங்கிட்டாங்க. ஸோ என் மேப்பில் அதுக்குள்ளே உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்துட்டார். இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம வண்டிக்கானது ஏற்றிட்டாங்க. 5 டன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 டன்னு ஏற்றிட்டு நம்ம ஆளுகளாம் இப்போ ஏற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வெயிட்டு போயிட்டு போட சொல்லுவாங்க. அதாவது இங்கே பக்கத்தில் தான் அந்த ஆப்போசிட்டில் வந்து வேமண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளை தான் இந்த வேமண்டுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஸோ நம்ம வேமண்டில் போயிட்டு வண்டியை வெயிட் போட்டதுக்கப்புறம் நாங்கள் பில்லு வந்தது கிளம்பிடுவோம்.